ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரே கிளிக்கில் நம்ம ஃபோனோட மொத்த ஜாதகத்தையும் பார்க்குறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன ரேம் யூஸ் பண்ணுறோம், நம்ம ரேம் எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு, எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், நம்ம கனெக்டிவிட்டி என்ன, இந்த மாதிரி ஜாதகத்தையும் ஒரே ஆப்பில் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டிவைஸ் இன்ஃபார்மேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ரேம் எவ்வளோ, அதில் எவ்வளோ ஸ்பேஸ் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் குவாட் கோர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை என்னென்ன அதில் இது இருக்குது, ஜிஹெச்எஸ்எஸ் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜாக இருக்கட்டும் இல்லை பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை சென்சார்ஸ் என்னென்ன சென்சார் இருக்குது, அதில் எவ்வளோ கன்சியூம் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் என்னென்ன பர்டிகுலர் டெர்மினல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கேமராவோட ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை மெமரியாக இருக்கட்டும், பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, இந்த மாதிரி மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் டிஸ்பிளேயோட வேல்யூவாக இருக்கட்டும் இல்லை கனெக்டிவிட்டி, உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களோட யூஎஸ்பியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டியில் எந்தெந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட நெட்ஒர்க்கோட செட்டிங்ஸ் என்ன, அப்புறம் பேட்டரி, சிபியு, என்னென்ன சிபியு யூஸ் பண்ணுறீங்க, அது எந்த வெர்ஷன், அது எவ்வளோ ப்ராசஸிங் பண்ணிக்கிட்டு இருக்குது, எவ்வளோ ப்ராசஸிங்கில் இருக்குது, அந்த ஒரு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இது வரைக்கும் குவால்காம் அப்படின்னா என்னென்னு மட்டும்தான் தெரிஞ்சுப்பேன். குவால்காமில் என்னென்ன ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு கொண்டு இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்டோட வெர்ஷன்ஸில் இருந்து உங்கள் ஃபோனோட டோட்டல் இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மூலியமாக தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த ஆப் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் எவ்வளோ இது இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அந்த ஆப்ஸ் எவ்வளோ ரேம்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்குது, சிஸ்டம் மெமரி எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி பர்டிகுலராக இருக்க எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் டெஸ்ட்டும் பண்ணிக்கிற முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் இந்த ஒரே ஆப்பில் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.